ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பவிஸ் பேண்ட்ரி. இன்னைக்கு ஆடி மாதம் ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்துக்கலாம். அரிசியை ஒரு 2 தடவையிலேருந்து 3 தடவையாவது நல்லா கழுவணுங்க. ஏன்னா அப்போதான் அந்த அரிசியோட அந்த வாடை எல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் போனால் மட்டும்தான் இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நல்லா 2-3 தடவை கழுவுனதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும் ஊறினா போதும். ரொம்ப நேரம் அரிசி ஊறிச்சுன்னா புளிச்சதுன்னா அந்த ஸ்வீட் செய்யும் போது உங்களுக்கு அந்த புளிப்பு வாசனை சாப்பிட முடியாது. ஊறின அரிசியை தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில வீட்லயே ஃபேன் காத்துல நல்லா வந்து காய வைங்க. வெயில எந்த காரணத்தை கொண்டு காய வைக்க கூடாது. நல்லா தொட்டா உங்களுக்கு வந்து ஈரப்பதம் இல்லாத மாதிரி இருக்கணும். ஆனா அரிசியில அந்த ஈரமும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அரிசி இப்படி நீங்க பிடிச்சிங்க அப்படின்னா உங்க கையில ஒட்டணும். ஆனா இப்படி உதுத்து விட்டா உதிர்ந்துடணும். இதுதாங்க பதம். ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார் எடுத்து நம்ம காய வச்சிருந்த அரிசி அதுல போட்டு நல்லா பவுடரா அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு பவுடரா இருக்குங்க. நீங்க என்னதான் கையில வச்சு பார்த்தாலும் அங்கங்க சின்ன சின்ன கொரணையா இருக்கும். இதுதான் பதம். ஏன்னா அந்த அரிசியோட ஈரத்துக்கு அவ்வளவுதான் அரிசியோடையும் எவ்வளவுதான் நீங்க அரைச்சாலுமே. உங்களுக்கு மொத்தமா வேணும்னா நீங்க கடையில கொடுத்தும் அரைச்சிக்கலாம். இப்போ இத ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. இப்போ கொஞ்சம் பொட்டுக்கடலை, வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துட்டு, கொஞ்சமா தேங்காய் பால், இதை நீங்க நெய்ல வேணா வதக்கியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் சேர்க்க கூடாது. இதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளத்தை நல்லா வந்து உடைச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வெல்லம் போட்டு எந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த வெல்லம் இலக மாவு ஒண்ணு சேருங்க. தயவு செஞ்சு இதுக்கு பாகு பதம் ஏதாவது இருக்கா, வெள்ளத்தை கரைச்சி சேர்த்தலாமாலாம் செய்யாதீங்க. இது எதுவுமே கிடையாது. வெள்ளத்தை வந்து அந்த இலகிறதுக்கும் அரிசியில இருக்க அந்த ஈரத்துக்குமே நல்லா வந்து செட் ஆகி ஒண்ணு சேர அப்படி திரண்டு வந்துடும். நல்லா கைவிடாம அப்படியே கலந்து கொடுங்க. நல்லா அப்படி எடுத்து பிடிக்கும் போது உங்களுக்கு அப்படியே பிடிச்சு நிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பதம் வந்தா போதும். வெல்லம் வந்து உங்களோட தித்திப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சில வெல்லம் நல்லா வந்து ஸ்வீட் இருக்கும், ஆனா கொஞ்சம் போட்டாவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாகு வெல்லம் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இந்த அளவுக்கு உருட்டுற அளவுக்கு வரணுங்க. முக்கியமான விஷயம் இதுதான் இதுல. இப்போ கையில கொஞ்சம் நெய் தடவி இந்த மாதிரி எடுத்து நீங்க பிடிச்சு ஒரு வாழை இலையோ எதுல நீங்க வந்து வைக்க போறீங்க, சாமிக்கு கோயிலுக்கு எடுத்துட்டு போறீங்கன்னா இந்த மாதிரி வாழை இலை வச்சு ஜஸ்ட் இப்படி உருட்டி விடுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஷேப் பிடிக்க கரெக்டா வரும். விரல்ல வச்சு நல்லா உருட்ட மாவு வந்து நல்லாவே ஒண்ணு சேர திரண்டு வருங்க. ரொம்ப நேரம் உருட்டினீங்கன்னா இலகிக்கிட்டே இருக்கும். இப்போ விரலால வச்சு ஜஸ்ட் அப்படி ஹோல்ஸ் போட்டீங்கன்னா நீங்க தீபம் ஏத்துறதுக்கான அளவுக்கு வரைக்கும் அந்த ஹோல்ஸ் உங்களுக்கு பெருசா வேணும்னா இன்னும் நீங்க அகலப்படுத்தி கூட போடலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் எடுத்து வச்சிருந்த மாவுல 2 வந்து மாவிளக்கு செஞ்சு வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு மேல டெக்கரேஷனுக்கு நான் வெள்ளையில் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல நீங்க அப்படியே கோயிலுக்கு கொண்டு போறதுனால நீங்க தாராளமா கொண்டு போகலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ இதுல நான் நெய் சேர்த்திருக்கேன். அதுவும் உருக்குன நெய் தான் இதுல சேர்க்கிறேன் நானு. நீங்க நல்லெண்ணெய் கூட தாராளமா சேர்த்துக்கலாம். இப்ப திரி போட்டு தீபம் எடுத்தீங்கன்னா ஆடி மாதத்துக்கு அம்மன் ஸ்பெஷலான மாவிளக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்லயே செம சூப்பரா.